டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம். நேற்று லாங் அவைட்டடு லாங் ஃபெல்ட்டு நீட் ஆஃப் தி பப்ளிக் என்ன அப்படி இருந்தது அப்படி சொன்னால், வெள்ளை தாள், வெள்ளை பேப்பர், ஒயிட் பேப்பர் தமிழக அரசு நேற்று மாலையில் டிவிகே தமிழக வெற்றி கழக விஜய் அரசு வெளியிட்டது. இப்போ என்ன வந்து அப்படின்னா, கிரைசிஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்லுவோம், எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னா சாதாரண சிக்கல் வந்து மிகப்பெரிய சிக்கலாக ஆகும்போது அது கிரைசிஸ் அப்படிங்கிறது. இப்போ பாப்புலேஷன் ப்ராப்ளம்மா, அப்போ பாப்புலேஷன் கிரைசிஸ்மா, ஃபுட்டு ப்ராப்ளம்மா, அப்புறம் ஃபுட்டு கிரைசிஸ்மா. அந்த மாதிரி ஒரு உச்சகட்டத்தில் இன்றைக்கி ஃபினான்ஷியல் கிரைசிஸு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நேற்று வெள்ளை அறிக்கை வந்துட்ட பிறகு தென்னரசு அவர்கள் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிதி அமைச்சராக இருந்தவர், இது வெத்து பேப்பரு, இது வெறும் பேப்பரு, இது ஒயிட் பேப்பர் இல்லை, இது வெள்ளை அறிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன கருத்தில் சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. இருந்தாலும் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண மனிதன் அல்லது ஒரு பொருளாதார பேராசருங்கிற முறையில் நான் இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி என்னுடைய கருத்தை நான் நம்ம நேயர்கள்கிட்ட பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். அப்படின்னா, இந்த கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. இந்த ரெண்டு கேள்வி தான். கடந்த ஆட்சி விட்டு சென்றது என்ன, வரும் ஆட்சி என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறது இது குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இப்போ கடந்த ஆட்சியில் என்ன எடுத்ததுமே வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வெள்ளை பேப்பரில் கூட அந்த வெள்ளை பேப்பருங்கிறது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா 2021 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளியிட்டார். அதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விட்டுருக்கலாம். ஆனால் அது ஒரு நல்ல இன்னோவேஷன். எப்படின்னா ஸ்டாக் டேக்கிங் மாதிரி. அதற்கு முன்னாடி இருந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்னுட்டு அதே தான் என்ன பண்ணுறது சொல்கிறது வெள்ளை அறிக்கை. இப்போ ஸ்டாக் டேக்கிங் எப்படின்னா, ஆட்சியில் ஒருத்தவங்க போயிட்டு இன்னொரு ஆட்சியில் இருக்கும்போது கடந்த ஆட்சியில் என்ன நடந்தது அப்படி என்பதை சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கறது தான் அது நிதி அறிக்கை. இது வந்து என்னென்னா ஒயிட் அறிக்கைங்கிறது பெரும்பாலும் முக்கியமாக பொருளாதாரத்தை வரவு செலவுன்னா, செலவு என்ன, கடன் என்ன, இந்த மூணை பற்றி சொல்கிறது. அதுதான் பட்ஜெட்டு. அது மாதிரி தான் இப்போ வந்து என்ன ஆகிடுதுன்னா, 2021 அதிமுக தோற்கடிக்கப்பட்டு திமுக வந்ததும், ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு, அப்போ நிதி அமைச்சர் இருந்தால் பிடிஆர். அவர் வந்து இன்றைக்கும் அவரை வந்து எக்ஸல் யாரும் பண்ணலை. பண்ணுறதா முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மிகச்சிறந்த ஒரு இது. அவர் பட்ஜெட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4.5 to 5 லட்சம் கோடி வந்து கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. லட்சம் கோடி வச்சுட்டு போனாங்கிறது அவருடைய வெள்ளை அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்ட முக்கியமான குறைபாடு. அப்புறம் பிறகு என்ன பண்ணார், அப்போவே அவர் சொன்னதில் எனக்கு இன்னைய வரையிலும் என்னுடைய மனதில் வந்து ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, ஒரு மாநிலம் வந்து கடன் வாங்கிறது தப்பல்ல, அது வந்து டெவலப்மெண்ட் லோன், வளர்ச்சிக்கான ஒரு கடன் வாங்கிறதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது மத்திய அரசுலையும் சரி, தனிப்பட்ட நிறுவனங்கள்கிட்ட வாங்குறது எல்லாம் வாங்குறது ரைட்டு, 5 லட்சம் கோடி. ஆனால் அதில் என்ன ஒரு அற நெறி இருக்கணும் அப்படின்னா, வாங்குற பணத்தை முதலீடு செய்யணும். அது வந்து கேளிக்கைகளையோ மற்றதுலேயும் பொழுதுபோக்கா உள்ளதுலேயோ அல்லது ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, உற்பத்தியை பெருக்கணும். உற்பத்தியை பெருக்கணும்னா என்ன, வேலையில் கொடுக்கணும். அப்போ வேலையில் திண்டாட்டம் குறையும். வேலையில் திண்டாட்டம் குறையும்னா மக்கள்கிட்ட வந்து வருமானம் பெருகும். வருமானம் பெருகுனா வாங்கும் திறன் பெருகும். உற்பத்தியான பொருள் விற்கும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். தனிநபர் வருமானம் பெருகும். இப்படி தான் ஒரு செயின் மாதிரி ஏற்படும். அதனால தான் என்னன்னா, அவர் அருமையாக சொன்னார், கடன் வாங்குறது பற்றி இல்லை, அது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்.
இப்போ சேமிப்புன்னு பணம் நல்லா என்ன பண்ணுவான், முதலீடு பண்ணுவான். ஒரு நிலத்துலையோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரியிலையோ ஒரு வீடு கட்டுறதுலையோ வாடகை வீட்லையோ செய்வான். அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. எந்த பொருளாதாரத்தில் முக்கியமாக சேவிங்ஸ் என்ன இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னுட்டு. அப்போ இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இந்த கடன் 5 லட்சம் கோடி என்ன ஆயிடுச்சு அப்போ வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி அப்போ உள்ளது. சரி, 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 5 வருஷம் முடிஞ்சது. இப்போ 10ஆம் தேதி கடந்த மாதம் இவர் விஜய் அவர்கள் வந்துட்டார், தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் வந்துட்டார். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, உடனே வந்தது நிதி அமைச்சர் இப்போ வில்சன் அவர்கள், மாரி வில்சன் அவர்கள் நேற்று 5:30 மணிக்கு கொடுத்துட்டார். இன்னைக்கு 17 பெரியார் நினைவு நாள். இன்னைக்கு நேற்று 16ஆம் தேதி சாயந்தரம் கொடுத்துட்டார் வெள்ளரிக்கை. இதுக்கு கூட என்ன விமர்சனம், எது இருந்தாலும் கால்பட்டா குற்றம், அப்படி கண்பட்டா குற்றம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வரும். இதை கொடுக்க மாட்டாங்க, ஏன் டிலேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வச்சாங்க. கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு இப்போ என்ன சொல்கிறாரு, கடைசியாக பிடிஆருக்கு பிறகு வந்த தென்னரசு, அவர் வந்து ஒரு எக்கானமிஸ்ட் இல்லை, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது, அவர் ஒரு இன்ஜினியர். ஆனால் ஃபினான்ஷியலில் வந்து நல்ல நாலேஜ் உள்ளவர் பிடிஆர். அவர் போனதுமே என்ன ஆயிடுச்சு, இப்போ என்ன இப்போ சொல்லணும், இந்த நேற்று உள்ள பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமாக சொன்னது என்னன்னா, கடைசியாக 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த 10 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னது இப்போ என்ன நேரம் சொன்னான்னா, இல்லை 3.18 சேர்த்து ப்ரைவேட்டு அண்டர்டேக்கிங்ஸு, ப்ரைவேட் செக்டார்ஸு, கார்பரேஷன்ஸ் இதெல்லாம் தமிழக அரசு இருக்குது, அது வாங்கின கடனை எல்லாத்தையும் சேர்த்தா அப்படின்னு சொன்னால் 10+3.1 அப்போ வந்து என்னாச்சு 13.18 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதில் வந்து என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அதில் வட்டியை வந்து 67,050 கோடி, லட்சம் கோடி இல்லை கோடி கடன் கட்ட வேண்டியிருக்கு. வட்டியை மாதம் அந்த வருஷம் வட்டி, வருஷத்துக்கு தான் வட்டி கட்ட வேண்டியிருக்கு. அப்புறம் டெபிசிட்டு அப்படின்னா வரவுக்கு மேலே செலவு எவ்வளவு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 78.324, அதாவது 324, 78,324 கோடி வந்து டெபிசிட்டு, வரவுக்கு மேலே செலவு. இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ வரி நம்ம வாங்கி தான் எல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 துறையில் வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ரிஜிஸ்ட்ரேஷனில் வருது, மோட்டாரில் வருது, இந்த மாதிரி பல இதிலெல்லாம் நமக்கு வந்து வேட்டு இந்த மாதிரிலாம் போட்டு வர்றோம். அதெல்லாம் வந்ததுனாலும் என்ன ஆயிடுச்சு, மிந்தியை விட வருவாய் குறைஞ்சிச்சு. 2021, 22 இருந்ததை விட இப்போ என்ன ஆயிடுச்சு, உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5.93% நமக்கு வந்து டேக்ஸ் மூலமாக வசூல் பண்ணியிருந்தோம். நம்ம உற்பத்தியில் வருமானமாக பெற்றது 5.93, அது குறைஞ்சி போச்சு. எவ்வளோ குறைஞ்சி போச்சுன்னா 5.45. இதை என்ன சொல்கிறான், மற்ற மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறான். இப்போ இந்தியாவிலேயே எப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத்து, கர்நாடகா, இது பீர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஒப்பிட்டு பார்க்குறது, இப்போ நம்ம கூட என்னென்னா இந்தியாவில் செகண்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அது என்ன சொன்னால் 11.19 வந்து நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஜிடிபி குரோத் இருக்குது. ஜிடிபி குரோத்துன்னு உள்நாட்டு குரோத்து, ஸ்டேட்டு டொமஸ்டிக்கு ப்ராடக்ட்டு உற்பத்தியில், உள்நாட்டு பொருள் உற்பத்தியில் மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும்பொழுது நம்ம வந்து செகண்டில் இருக்கோம். மகாராஷ்டிரா இது இருக்குது, குஜராத் இருக்குது, கர்நாடகா இருக்குது. ஆனால் இதெல்லாம் விட நம்ம வந்துட்டோம். அதனால் இந்தியாவில் முன்னணியில் நிற்கிறதுல வந்து மகாராஷ்டிரா, குஜராத்து, கர்நாடகா, அதில் நம்ம வந்து சில இடத்துல செகண்ட் எல்லாம் வர்றோம். அப்போ இருந்தாலும் கூட இப்போ என்ன நம்மளுடைய என்ன கிரைசிஸ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னா, இப்போது நம்மளுடைய தமிழக முதல்வர் டெல்லிக்கு போயிருந்தார். டெல்லிக்கு போயிட்டு அங்கே முதல்வர்களுடைய ஒரு கூட்டமைப்பில் பேசினார். அது ரொம்ப அருமையாக 8 பக்கம் பேப்பரில் பேசினார். இதை பற்றி கடந்த காணொலியில் கூட சொன்னோம். இப்போ
என்ன கடந்த திமுக ஆட்சியில் என்ன செய்தாங்கன்னா கடனை வாங்கிட்டாங்க, அது ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறதான் குற்றச்சாட்டு. கடன் வாங்குறத பற்றி இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் படி 3% அப்படின்னா நாங்கள் 2.2 தான் இருக்கோம், 3% வரலாம் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அது மட்டுமல்ல, 2019, 20, 21 வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் வந்து உடனே என்ன பண்ணால் வரவுக்கு மேலே செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டாங்க. 70% கூட வாங்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு இது பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்டுன்னு. அப்போ என்னன்னா எதற்காக சொன்னாங்க அப்படின்னா, எமர்ஜென்சியில் ஒன்றும் செய்ய முடியாது. யாருமே ஊரடங்கு இருக்கும்போது யாரும் வேலை செய்ய முடியாது, வருமானம் வராது. அப்போ அரபு சேவிங்ஸ் எடுத்து தான் சர்வீஸ் செய்யும். அதை கூட நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவோம்னா, விதை நெல்லை எடுத்து செலவு பண்ணான்னு வச்சுங்க, பஞ்சத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா விதை நெல்லுங்கிறது அடுத்த மகசூலுக்கு அடுத்த விளைச்சலுக்கு உள்ள முதல் அது சேமிப்பு. அதே திங்கிற நிலைமை வந்துடுச்சுன்னா ரொம்ப கொடுமையானது. இதை தான் நம்ம சொல்லுவோம். கலசம் தஞ்சை பெரிய கோயில் இருக்குன்னா ஒவ்வொரு களத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மூட்டை நெல் இருக்கும்பாங்க. அது வந்து பஞ்ச காலத்தில் அதை எடுக்கிறது அப்படின்னு. அப்போ எடுத்து எல்லாரும் விதை விடுவதற்கு அந்த விதை நெல்லுன்னு, அதான் விதை நெல்லுன்னு. அதுபோல் என்ன ஆயிடுச்சு, அந்த நெருக்கடி காலத்தில் இப்போ செய்தோம். இப்போ அதே மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்திருக்கு. இது என்னன்னா அது இயற்கையாக வந்தது. கொரோனாங்கிறது இயற்கை, இது மேன்மேடு கிரைசிஸ். அகில இந்திய ரீதியிலேயே நாம் மத்தியிலையும் மாநிலத்திலையும் பொருளாதார கொள்கையோ அது செயல்பட்ட முறையோ சரி கிடையாது, டோட்டலாக கிடையாது. ஆனால் இதே நம்ம எத்தனை காலம் சொல்லிகிட்டு இருக்க முடியும்? இப்போ என்னென்னா நமக்கு அகில இந்திய ரீதியில் ஏற்றுமதி எல்லாம் நல்லா இருந்தது. இப்போ லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன ஆயிடுதுன்னா, நம்மள்கிட்டேருந்து வெளியில் போகுது, வெளியிலேருந்து நம்ம உள்ளே வரல. இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸுங்க அப்படிங்கிறம அதில் இப்போ ஃபிசிக்கல் பீரியடில், அதாவது இவர் நம்ம ட்ரம்ப் ரொம்ப சில விஷயம்லாம் பண்ணார். இப்போ நம்ம என்னென்னா, கடந்த கால பொருளாதாரத்தினுடைய சாதனை பாராட்டக்கூடியதாக இல்லை என்பது ஒரு முடிஞ்சு போச்சு. அது டிஎம்கேருடைய 5 ஆண்டு வர்றதில்ல. அதில் எதனா தெரிஞ்சேன்னா, அதில் முதல்வரே தோற்று விட்டார் கூட்டுறவு. இதுதான் போதும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு காரணம் எதுவும் தெரிய வேண்டியதில்லை. அப்போ சாதாரண மனிதனை இந்த பொருளாதார நடவடிக்கையினுடைய பலன் சென்றடையவில்லை. அதனால் திமுக தோற்றுவிட்டது. அதிமுகவும் செய்வதற்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம்னு 2மே தோக்கடிச்சு விட்டார். அதனால் ஸ்டாலின் இவர் விஜயினுடைய பங்கு நம்ம பார்க்கணும். இப்போ விஜய் என்ன பண்ணார்னா, வரும்போது சினிமாவிலேருந்து வந்தவர், அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. அவருக்கு எதுவும் தெரியாது, அரசியல் தெரியாது, இந்த சமூகத்தை பற்றி தெரியாது, பொருளாதாரத்தை பற்றி தெரியாது, பண்பாட்டை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொன்னவங்க இதுக்கு ஒன்றும் தெரியலன்னு இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படி ப்ரூவ் ஆயிடுச்சு? அவர் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வில் வின் த ரேஸ். அம்மா நம்ம இந்த ஆமை முயல் கதை மாதிரி தான் இருந்தது. முயல் தாவி தாவி ஒன்னே போயிடும், இது நகர்ந்து தான் போகும். ஆனால் இது முதல்ல போயிடுச்சு. இதுதான் நமக்கு பஞ்சதந்திர கதையிலலாம் சொல்கிறது முக்கியமான கதை. அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ நடந்த நிகழ்ச்சியில் என்னன்னா, திமுகனுடைய பொருளாதார கொள்கை படுதோல்வி அடைஞ்சு, அது திராவிட மாடல். இப்போ இருக்கிறதுனா தமிழக வெற்றி மாடல் அப்படின்னு கூட சொல்லிட்டார். இப்போ நடக்கிறது தமிழக வெற்றி மாடல். அதில் இவர் என்ன டெல்லியில் பேசும்போது சொன்னார் அப்படின்னா, ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஒன்றும் இல்லை, இப்போ 2026 இன்னும் 10 ஆண்டில் 2036 நாம் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நாம் உற்பத்தி செய்வோம். அப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதில் என்ன ஆயிடுது, இவர் பிரதம மந்திரியிலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப அதை விரும்பி இருக்கிறாங்க எல்லாருமே, எல்லா மாநிலம் ஒரு தொலைநோக்கு. இது எப்படின்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடு என்பது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இந்தியா. இப்போ தமிழ்நாடு குழுதுன்னா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்கிற மாதிரி இந்தியா வளரணும்னா மாநிலங்களும் வளரணும். அதை வைத்து இவர் சொல்கிறாருங்கிறத அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்போ 1.5 ட்ரில்லியன், இதுக்கு முன்னாடி டிஎம்கேல 1 ட்ரில்லியன் சொன்னாங்க, ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. ஒரு 5 பெரும் ஆட்கள் அதில் கிட்டத்தட்ட 2 பேர் நோபல் பரிசு பெற்றவங்களாம் வச்சுருந்தாங்க. அது சும்மா ஒரு பந்தாவுக்கு வச்சுருந்தாங்களே தவிர அவங்க சொன்னது எதுவும் கேட்கல. ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசியில் என்ன ஆச்சு, டாஸ்மாகில் ஊழல்,
நெல் கொள்முதலில் ஊழல். அப்போ வந்து ஊழல், பரம்பரை ஆட்சி, குடும்ப வாரிசு ஆட்சி, இதுதான் காரணம்னு அது முடிஞ்சு போச்சு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நேற்று வெள்ளை அறிக்கை விட்டுட்டார். வெள்ளை அறிக்கையில் என்ன ஆயிடுச்சு, காலியாக இருக்குது பணம் செலவு பண்ணுறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று வந்து என்ன ஆயிடுது, இவர் ப்ராமிசஸ் சொன்னால, எலக்ட்ரல் ப்ராமிசஸ், தேர்தல் வாக்குறுதிகள், அதை கொடுக்க முடியுமான்னு. சில இதை கடந்த ஆட்சியில் கொடுத்து 1000 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து என்னென்ன சிலிண்டர் கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம். இப்போ டைம் நான் 30 நாள் தான் ஆயிருக்கு, 1 மாதம் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து என்ன ஆயிடுது, திரும்பவும் இந்த மாத கடைசியில் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லியில் வந்து நிறைய வர வேண்டிய பணம்லாம் இருக்குது. இப்போ 1000 கோடி திடீர்னு செய்துட்டாங்க. நிச்சயம் வந்து ஃபினான்ஷியல் வரும். அது மட்டுமல்ல, இங்கே உள்ள ஊழலில் உடைத்தால், வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்த்து இருக்கிறதெல்லாம் வந்து அரசு எடுத்துக்கொண்டால், கல் குவாரி போன்ற இடத்துல எல்லாம் எடுத்தால் பல 1000 கோடி கணக்கில் வராமே கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. அதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லிக்கர் இதெல்லாம் டாஸ்மாக்லாம் இன்னும் வருமானம் நிறையா வருது. அது ப்ரைவேட் டிஸ்ட்ரிக்டில் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதனால் பல 1000 கோடி வெளியில் இருக்குது. அந்த பிளாக்கை ஒயிட் ஆக்குனாவே போதும். அதுதான் இப்போ என்ன தெரியுமா, எந்த கொள்கையில் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன கொள்ளுன்னா, இந்த கரப்ஷனை ஒழிச்சா போதும். அதை கரப்ஷனை ஒழிச்சா இன்றைக்கி என்ன, இந்த இன்றைக்கி உள்ள டெபிசிட்டோ, ரெவென்யூ டெபிசிட்டோ கடைசியில் என்ன அப்படி அப்படின்னா, இன்று நினைத்ததெல்லாம் கொடுக்க முடியும். அது மட்டுமில்ல, ஒரு செய்தி, 2500 ரூபா கொடுக்கணும். முதல்ல 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, அதோடு 2500 மகளிருக்கு கொடுக்கணும் உரிமை தொகை அப்படிங்கிறத அவங்க வந்து கொடுக்கறது யோசிச்சுட்டு இருக்காங்க. விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதனால என்னன்னா, அவர் சொன்னதை அத்தனையும் கொடுப்பதற்கு அவர் வந்து முயற்சிக்கிறார், கொடுக்க முடியும். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி போகும்போது அதில் என்ன, அக்ரிகல்ச்சரில் உற்பத்தியை பெருக்கணும், இண்டஸ்ட்ரியில் பெருக்கணும், அதே மாதிரி வந்து காட்டேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை அதை பெருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ நெதர்லாண்ட்லேருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைமங்கலம் செப்பேடெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பல சின்ன நாடெல்லாம் கோடிக்கணக்கில் வருமானம் பெற்றுருக்கான் ஏற்றுமதி இறக்குமதியில். அப்போ வந்து ஃபாரின் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்தால் போதும். இலான் மஸ்க் ஒன்று சொன்னதை மட்டும் நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அவர் தான் இப்போ இன்றைக்கி உலகத்தில் ரிச்சஸ்ட் மேன், நம்பர் 1 அவன் தான். அவன் என்ன சொன்னான், எனக்கு வந்து ஒரு லேப்டாப்பும் ஒய்ஃபையும் கொடுத்தா என் சொத்து அத்தனை போனாலும் திருப்பி சம்பாதிச்சிருவேன். அது எதை காட்டுது அப்படின்னா, அந்த டெக்னாலஜிக்கல் கம்பிட்டன்ஸு, இன்ஜினியரிங் ஸ்கில்லு, சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டு காட்டுது. அதை கொண்டுட்டு வந்தால் சைனா மாதிரியோ, சவுத்து கொரியா மாதிரியோ, இஸ்ரேல் மாதிரியோ, ஜப்பான் மாதிரியோ, அமெரிக்கா மாதிரியோ நம்ம வர முடியும். அதனால் என்னன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது வந்து லோ ஈக்குலிபிரியமில் இருக்கிற கீழ்மட்டத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறது. நமக்கு பறந்துபட்ட உலகத்தில் நம்மளுடைய ட்ரேட் அண்ட் காமர்ஸை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹை வேல்யூ உள்ள பொருளை உற்பத்தி பண்ணால், அதான் சொல்லுவான், நம்ம வந்து ஒரு 10 கப்பல் கோதுமை அனுப்புவோம், அவன் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அனுப்புனா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி நம்ம இரும்பு கடப்பாரை தயார் பண்ணுவோம், ஈட்டி சுலுக்கி தயார் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, வாட்சில் வந்து ஸ்ப்ரிங்கு, முக்கியமான சிப்ஸு. இப்போ சைனாலாம் எப்படி சிப்ஸு கொண்டு வர்றான், மொபைலில். அதனால் நம்மளுடைய மாடர்னைசேஷன், ஸ்ட்ரீம் லைனிங் பண்ணணும். இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஹைடெக்கில் போனோம்னா இந்த 1.5 வருகின்ற, அதாவது 2037 அடைய முடியும். எனவே இந்த ஐ ஓப்பனர், இந்த வெள்ளை அறிக்கை என்று கூறிக்கொண்டு அவர் வந்து வெற்றியடை வாழ்த்து விடைபெறுகிறார்.